ஹாப்பி மார்னிங். நான் இன்னைக்கு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு வச்ச பேர் சப்பாத்தி நூடுல்ஸ். உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ அது பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் ஷேப்லேயே வந்துடும். நான் இதில் எக்கு போட்டு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சிக்கனும் ஆட் பண்ணலாம். இது வேறு யாருமே பண்ணதில்லை, நான் மட்டும் தான் பண்ணேன். நானே யூடியூப்பில் பார்த்து நானே என் கை வச்சு நானே இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணேன். இப்போ சப்பாத்தியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பழுத்த 2 தக்காளி. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சூடான சட்டியில் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கலாம். நாங்கள் பொடி இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, கல்லுப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது கூடவே க்ரீன் சில்லி வேணால் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டுறலாம். அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை வாசனை மாறின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இனி மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர், வீட்டிலேயே ரெடி பண்ண கரம் மசாலா, அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சில்லி பவுடர். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் காரமாக இருக்காது, அதனால தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ மசாலாவும் வேகணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நான் இன்றைக்கி எக்கு போட்டு தான் சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறேன், அதனால நான் 4 எக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எக்கும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்ல சூடான டேஸ்டியான எம்மியான என்னோட செல் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புது புது ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.